டேய் என்னடா ஸ்டார்ட் ஆக மாட்டேது? நீ குளிச்சுட்டு வந்தியா? ம் Free Fire India is காணா பல்ல இடத்துல கிடக்குறேன். படகையா இருக்கும் போலயே. அடிக்கலாம் ப்ரோ, அடிக்கலாம் ப்ரோ. இந்தியா இது தமிழ் ஹிந்தி எதுவுமே இல்லை. இல்லை அப்ப 4 தமிழர்கள். நம்ம ஒரு ஆள் தமிழ், எல்லாரும் ஹிந்தி. வடக்கன்ஸ், வடக்கு நண்பர்கள். இன்னும் என்ன விட்டுட்டாங்க? அந்த நானே தான் நம்ம அடி வாங்குறதுக்குனே கூட்டு போவோம். கவலைப்படாத. என்னை பத்தி தெரிஞ்சுமே இத்தனை நாளா ஃபாலோ பண்ற பாத்தியா? நான் தேடி எங்க போனா அடிப்பாங்களோ அங்க பார்த்தா இறங்குறாளு. அவன் கீழ கன்ஃபார்ம் பண்ணிட்டான். அடிச்ச எனிமி வந்துட்டு இவனை கீழ கன்ஃபார்ம் பண்ணிட்டான். நான் பீக்குக்கே போலையே. போலியா? ப்ரோ மேப்ப பாத்துக்கிட்டு ப்ரோ. அடிச்சாங்க ப்ரோ. ஸ்குவாட் இருக்காங்க ப்ரோ. ஸ்குவாட் இருக்காங்க ப்ரோ. ஓடி ப்ரோ. இங்க இருந்து வராத ப்ரோ. யோ நான் ரிவ்யூ பண்ணிட்டு தான் ஓடுவேன். மேப்ப பாத்துறீங்களா? அவனுக்கு என்ன தேடட்டும். நான் இங்கே அனாத மாதிரி ஓடிடுவேன். ஏண்டுமா இங்கே என்னையா? ஏன் அங்கே வெளில தலை காட்டினா அடிக்கிறானுங்க. முடிஞ்சா வந்துட்டே இருக்கேன் ப்ரோ. முடிச்சாச்சு ப்ரோ. முடிச்சாச்சு ப்ரோ. நான் இப்பயே தெளிவாக சொல்கிறேன். தனியாக சுற்றிட்டு இருக்கிறேன் பைத்தியார மாதிரி. எவனா பிடிச்சி அடிச்சானா நான் ரிவ்யூ பண்ணி விட்ருங்க. மேட்ச் மேக்கிங் ஃபெயில்டுன்னு காட்டுச்சு. என்ன சொல்லுதுன்னா நான் மேட்சே விளையாடா மூடிட்டு வெளில போங்கடாங்குது. நீ அடிச்சவங்க எல்லாம் பட கை பார்த்து அப்படின்னு தீனா அப்பனா மட்டமான கேமா இருக்கும்டா ஃப்ரீ ஃபயர். உண்மையே எப்படி சொல்லுதுண்ணா? ஒரு ஸ்குவாடே டீம் வைப் பண்றேன்னா நான் எவ்வளவு பெரிய டான். உன்னை காப்பாத்த நாங்க இருக்குன்னு தைரியத்துல சுத்திட்டு இருக்கடாடே. என்ன அடிச்சவன் இவ்வளவு நேரம் வரைக்கும் வேடிக்கை பாத்துக்கிறான். பட் நான் அடிச்சவன் எவனா ரிவ்யூ பண்றான். அங்க இதுட்ட பாக்கெட் வாங்கடா உள்ள. நல்லா நம்புறேன். இவன் இருக்கிற டெம்பிள் நான் யார்? நான் 2 பேரும் வந்து அடிக்கிறாங்க.
நீ இருக்கிற டெம்பிள் தான் நான் யாரும் நினைச்சானே நீயே கவலைப்படாத, நான் இருக்கிற டெம்பிளை ரிவ்யூ பண்ணிடுவேன். நமக்கு வேலையே அது ஒன்று தானே. அங்கே இறங்குமா இறங்க அங்கே போய் அடியெல்லாம் வாங்கிறா இரு. இறங்கிதான் ஒண்ணுமா எனக்கு யாராவது ஃபேக்ட்ரியில் சப்போர்ட் வாங்கப்பா. இங்கே ஒருத்தருமே இல்லை, ஒருத்தருமே இல்லை. அதுக்கு சப்போர்ட் கேட்குறேன்னு கேட்காதீங்க, நான் அப்படி தான். நீனா இதோட 5வது ரிவ்யூடா. இல்ல அந்த ப்ரோ தான் சொன்னாரு வா ப்ரோ ஏறி அடிச்சிடலாங்க. அவரை நம்பி திருப்பி திருப்பி அடி வாங்கிட்டாங்க. பண்ணிட்டு அவரே பண்ணிட்டு அவர் பண்ணிட்டு அவர் செத்துட்டாரு. அப்ப நீ பண்ணு. இல்லை நான் சாக மாட்டேன், அவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயர் டே. உனக்கு நீங்களாம் அடி வாங்கி சாக, நான்லாம் ஒன்றுமே பண்ணாமல் சுற்றிக்கிட்டு இருப்பேன்டா. எவனே அடித்தாதான்டா என்ன அடிப்பான், நான் எவனே அடிக்க மாட்டா. நான் ஒரு எல்லாம் எங்க சுத்துறீங்கன்னு தெரியல. டோக்கன் இல்ல, டோக்கன் இல்ல. இறங்க வரும், அங்கேயே இறங்க வரும். நானும் வரேன். எத்தனை பேரு? 1500 பேர் ஸ்குவாட் இருக்கானுங்களா? ஓடி இருந்தோம். இப்ப ஒரு ஸ்குவாட பார்த்து நம்ம பயந்து வரணும்னு ஒரு வரலாறு பேசணுமா? அது போதும். நான் எதுக்கு சுத்துறேன்னு தெரியாது. என்ன சொல்லுவீங்க? சும்மா டேமேஜ்டா. ஜீனா மேட்ச் என்ன இதுக்கு தானே கூட்டு வந்த? உன்னே இப்போ நான் ரிவ்யூ பண்ணா இது 4வது டைம் டாடே. என்ன பண்றேன் இதுக்கு மேலே எனக்கு டோக்கன் இல்லை, கேட்க மாட்டாங்கல்ல. டேய் என் கூட தப்பு சொல்கிறேன், இங்கே யாருமே இல்லை. இவ்வளோ நேரம் ஆகி ஒரு 3 மணிக்கு சேர்த்தல நான். எக்ஸமைட்டில் நான் ஆடவே மாட்டேன், ஆனால் அதை எடுத்து வச்சுட்டு இருக்கிறேன். இல்லைனாலும் நம்ம அடிக்க மாட்டேன், விட்டுரு. நான் மட்டும் எக்ஸமைட்டு P90 3ஆம் நம்பர். தீனா உன் பக்கம் தான் வர. தீனா உன் பக்கம் நான் தான் வந்துட்டு இருக்கிறேன், எவனும் வரல. இவ்வளோ நேரம் சுற்றி இருக்கிறேன், ஒரு எனிமி கண்ணில் சிட்டு போட்டானுங்க ப்ரோ. அது ப்ரோ ஆமா ப்ரோ, என்னைய பார்த்து என்னை அடிக்க வரானுங்க. நீங்க அப்படி சுத்தி வாங்க. கிட்டத்தட்ட இவ்வளோ நேரம் மேட்ச் ஆடி நான் ஒரு கில்லு பண்ணல. ஒரு கில்லு பண்ணால் கூட மேட்டர் இல்லை, அந்த எனிமி கண்ணு கூட பார்க்கல. இப்போ
தீனா தூக்கிடு தீனா. கொளுத்துறானுங்க 3 பேர் வந்து. மூணு பேர் அடிக்கிறானுங்க. ஒருத்தனை அடிச்சு கில் எடுத்தாச்சு முடிஞ்சு. எதுக்கு வரோம் ஏன் வரேன்னு தெரியாம மேட்ச் வந்துட்டு இருக்கிறேன். இதான் வந்தா வரும். எனக்கு தெரிஞ்சவன் கேரளா தான் நினைக்கிறேன். மலையாளம் அவன். கர்நாடகா நினைக்கிறேன் அவன். கர்நாடகா பீரிக்கல இருந்து. இது என்ன இவ்வளோ நேரம் ஆகி 4 கிலோவில் இருக்குது. போமா ஆளுதான் இந்த போமா. 20 ஜோன் போடட்டும். எங்க போடுறான்னு பாட்டு நாங்க அவன்கிட்ட போலாம். நான் இனிமே வர போகிறேன் ட்ராப் வச்சு. இதுதான் எனக்கு கன்று வேணும். என்னடா எனக்கு கன்று விட மாட்டேங்க. க்ளோஸ் எக்ஸ் வந்தா எனக்கு ஜோனே பீரிக்கலதான் ப்ரோ. ஆடுங்க இனிமே அதான் பீரிக்கே போகலாம். வாடா எனக்கு ரிவ்யூ பண்ணு. சந்தோஷம். எதுக்கு ஆடுன்னு தெரியாம அழிக்க. ஆனா திரும்ப அங்கே தான் இருக்கு. நிறைய ஸ்குவாட் இருக்கா? ஒருத்தன் தான் இருக்கிறான். 3 பேர் இருக்காங்க. பண்ண முடியுமா பாரு. கல்யாணம் பண்ணியான ஒரு வழி இல்ல. தீனா உன்னை இப்ப அடிச்சான். அவன் தான் என்ன அடிச்சது. அடியா பண்ண முடியும். அடிச்சு சாப்பிட்டா இது ஓரமா என்ன பிடிச்சாவனையோ. வாங்க ப்ரோ அடிப்போம். அடிக்கலாம் கிடையாது ஓடுவோம். அடிப்போன்னு சொல்றேன். இங்க பாரியா ஜோனுக்குள்ள இருந்து சண்டை போட்டுருக்கானுங்க. 2 ஸ்குவாட் சேர்ந்து. அடிக்கிறான் ஒருத்தன். அடி ப்ரோ அந்த எனிமி காட்டுது. இவன் தான் அடிச்சான். அடியா அங்கதான் இருக்கானுங்க. அடிச்சுட்டு அவனை அடிச்சாச்சா? அட்டாச்சுடா 2 பேரும் அட்டாச்சுடா. சரி இன்னைக்கு போமாங்க. ஒரு அங்க போயிட வேண்டியதுதான். வாங்க செத்துட்டாப்ல ப்ரோ. ஆமா ரிலே பண்ண முடியாது ப்ரோ. உட்கார ப்ரோ ரிலே பண்ண போவோம் ப்ரோ. பண்ண முடியாது ப்ரோ இதுக்கு மேல. பண்ணலாம் ப்ரோ. காயின் கொடு ப்ரோ. நான் பண்ணிட்டு வரேன். 4 பேர் 3 பேர் போவோம் ப்ரோ. சரி வாங்க போலாம். போலாம். 4 பேர் போவோம். அவனை ரிவ்யூ பண்றதுக்கு இருக்கிறதே 8 பேர் தான். அடிச்சு போடலாம். நான் ரிவ்யூ பண்ணிக்கிறேன். நீங்க அடிக்க பாருங்க. இருக்காங்க. ஃபுல் டேமேஜ் கொடுத்துருந்தேன் அவனுக்கு. சிவா பின்னாடி இந்த என்ன தெரியுமா தெரியுது. ஒருத்தர் ரிவ்யூ பண்ண போய் 3 பேர் அடி வாங்குறது
கண்டிப்பா போய் அடிக்கலாம் 1v3 எத்தனை தடவை அடிச்சு கொடுத்துருக்க இப்படி முடியும் ப்ரோ டபுள் விட்டு தூக்கிட்டு வா டபுள் விட்டு தூக்கு புல்லட் எடுத்துக்க ப்ரோ புல்லட் நிறைய எடுத்துக்க ப்ரோ அப்படி சொல்லியா அதுவும் தனித்தனி ஸ்குவாடு தான் போல அதுவும் அப்படி சொல்லியா மனசு ஏத்திக்கலாம்ப்பா. ரெண்டு பேருங்க சண்டை போட்டுருக்காங்க பாருங்க ஜோன் அங்கிட்டு நான் அந்த அஸ்லின் கிட்ட ஜோனு வந்துட்டானுங்க காட்டி கொடுக்காத காடு போ. இந்த ஒரே ஸ்குவாடு டீம் ஸ்கோர் என்னோட ரெக்கார்டுப்பா 13 ஸ்கோர் வந்திருக்கு எனக்கு. ரிவார்டு